ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் சுட சுட இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 2:30க்கெலாம் விழிப்பு வந்தது. திருப்பி படுத்துட்டேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து. அப்புறம் பார்த்தா 6 o'clock தான் ஏஞ்சேன். எனக்கே தெரியாமல் ரொம்ப அசந்து போயிடுச்சு. அப்புறம் கடகடன்னு செஞ்சேன். குட்டீஸ்க்கு லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு ரசம் தான். சாம்பார் வச்சா ஒரு கரண்டி பருப்பு எடுத்து போட்டால் பருப்பு ரசம் சொல்லிவிடுவேன். பருப்பு ரசம் தான். எங்கள் 2 பேருக்கு தான் ரசம். ஹஸ்பண்டுக்கு எனக்கு தான் லஞ்சு கட்டணும். அப்புறம் சைட் டிஷ் வெண்டைக்காய் வறுவல். கொஞ்சம் ஆயில் கூட போயிடுச்சு. அவசரமாக ஊற்றினால தவறி அதிகமாக ஊற்றிட்டேன். வீடாக இருந்தால் இப்போ இதில் கொஞ்சம் சாதம் போட்டு பிரச்சனை சாப்பிட்லாம். பொரியல் எடுத்துக்கிட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பசங்க கட்டினனால தான் பொரியல் உங்களுக்கு கம்மியாக தெரியுது. எனக்கு ரொம்ப நேற்று மனசு கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நேற்று லஞ்சு எடுத்தேன். மார்னிங் எடுத்துகிட்டு அவசரமாக என்ன பண்ணேன், ஸ்கூலுக்கு கிளம்பங்காட்டியுமே நம்ம எடிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ண போட்டேன் பாருங்கள். அது எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு. ஒரு ஆப்லனா டெலீட் ஆகணும். எங்கே பார்த்தாலுமே இல்லை, ஃபைலில் இல்லை, ஃபோட்டோஸில் இல்லை, கேலரியில் இல்லை, எங்கெங்கேயோ தேடி தேடி பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நேற்று வீடியோ என்னால் போடவே முடியல. சரி, இன்றைக்கி அவங்கள அனுப்பிட்டேன். லஞ்சு கட்டி அனுப்பிட்டு சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நமக்கு லஞ்சு கட்டலான்னு. இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சு கட்டணும். பாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. லஞ்சு கட்டிட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிச்சன் கேபினெட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், துடைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குக்கரை கழுவி சாதம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எங்கள் லஞ்சு கட்டிட்டு சாதம் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் சாதம் எடுத்து இதில் போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை டெய்லியே இந்த மாதிரி சாதம் நான் எடுத்து வச்சுருவேன். ஆனால் வெரைட்டி ரைஸ் செய்கிற அன்றைக்கி எடுத்து வைக்க மாட்டேன். நைட்டு தோசை அது இட்லியாக செஞ்சால் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். வெரைட்டி ரைஸ்லாம் வச்சோம்னா வீணாக போயிடும், ஒரே ஸ்மெல் வந்துடும் மறுநாள் காலையில். நான் அதை எடுத்து வைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. லஞ்சு கட்டி அதையும் சேர்த்து விலைக்கு கழுவிட்டால் வேலை முடிஞ்சிடும். இங்கே எல்லாமே க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் செஞ்ச வேலை தான். 6 o'clock ஏஞ்சா கூட அந்த டென்ஷன் பயத்துலேயே வேர்த்து விடுது. ஆனால் அவசரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடித்து கட்டி அனுப்பிட்டேன் லஞ்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.